ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர்ல நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த M5 மாலை தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு vlogல நீங்கள் பார்க்க போகிறது. அடுத்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படின்னா எங்கே நீங்கள் பெங்களூருக்குள்ளே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. அடுத்து வெளியிலேருந்து உள்ள வரவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓசூர்ல இருந்துமே பஸ் வந்து உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் இருக்குது, கேபும் வருது. இது வந்து மெயினான பிளேஸு. இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் ஓப்பன் ஆக போகுது. இதுவும் ஒரு ஸ்டாப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிற ஒரு இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிராஃபிக்காக இருக்கும். இந்த ஒரு பிஸியான ஒரு இடத்துல வந்து M5 மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றுன்னா அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல மனுஷர் இன்ட்ரோ பேசும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. வாங்க உள்ள போய் ஒன்றுன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் எந்த ஒரு பார்க்கிங் சார்ஜஸும் இன்னும் வாங்கலை. ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதால என்னமோ தெரியல. ஆனால் பரவாயில்ல, இப்போவே ஆளுங்கெல்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே, இதான் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள எப்படி பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்களா, சரவணா ஸ்டோர் மாதிரி. உள்ளே போய் குட்டி குட்டியான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லா மால் மாதிரியும் தான் இருக்கும், பார்ப்போம். என்ட்ரன்ஸே வேற லெவலில் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சீலிங் ஒர்க்கு. ஆனால் நிறைய கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா பர்ஃப்யூம் கடையா, ஆயுர்வேதிக். இதோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போதைக்கு இந்த கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இதுதான் ஓப்பன் ஆகி கிடக்கு முன்னாடியே. நான் பெயிண்டிங் பாருங்க, இதை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. லைஃப் ஸ்டைல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல, எல்லா ஃப்ளோர்லையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வந்தவொடனே விலகி ஏற்றி வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரு ஃபோட்டோ ஜோனாக மாறிடு மாலில். இதான் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த கிளாத்ஸு அது ஓரியன்டான ஷாப் மாத்திரம் அங்கங்கே ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா. ஷூஸு, ஸோ கிளாத்து, ஷூஸு, கண்ணாடி, இந்த மாதிரி ஷாப்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. இந்த மொபைலு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்னும் ஓப்பனில் இல்லை. பார்க் அவென்யூ, மேக்ஸ் மாத்திரம் ஓப்பனில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். டைட்டன் ஹை, எவ்வளோ பிராண்ட்ஸ் முன்னாடியே வந்து புக் பண்ணி எப்படியோ கடையை பிடிச்சிட்டாங்க போல. எல்லாம் உள்ள வர ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாசத்துல எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர்கள் சிப்ஸ் வித்து கொண்டு இருக்கிறார்கள். கீழே இருக்கிற பெயிண்டிங்கை ஜூம் பண்ணி பார்ப்போமா. இங்கெல்லாம் ஜூம் போகுது, பரவாயில்லையே. இப்போதைக்கு எந்த பிராண்டு இந்த இடத்துல இது பண்ணல போல. ஸோ வடக்கு நண்பர்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலாக இருக்கே போஸ்டரு. கம்மிங் சூன் மட்டும் போட்டிருக்காங்க, என்ன கடைன்னு தெரியல. நம்ம ஷாப்பு சாம்சங். இப்பெல்லாம் நான் வாங்கின ஒரு பிராண்டை பார்த்தா எங்க போனாலும் அந்த பிராண்டாவே தெரியுது, நிஜமாவே தெரியுது. ஒரு 50% ஆஃப் த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன்ல கிடக்கு. இப்போதைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, யாரும் எதுவும் சொல்ல. மொத்தமாக கடையை ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சில பல மால்ஸ்லாம் உள்ள போய் வீடியோ எடுத்தாலே வந்து எல்லாம் வீடியோ எடுக்காதீங்க, பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு.
பா ப்ராடக்ட் எவ்வளோ அழகாக டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஃபுல்லாக கண்ணாடி வச்சு தாளிச்சிருக்கிறாங்க. இங்கே ப்ராடக்ட் இங்கே கண்ணாடி எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. இங்கே ப்ராடக்ட் அடிக்க வச்ச மாதிரி இருக்கா? கண்ணாடி என் முன்னாடியும் கண்ணாடி தான் நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. தேர்ட் ஃப்ளோரில் வேற லெவலில் இருக்குது. ஃபுட் கோர்ட் மேலே 4th ஃப்ளோரில் அந்த குட்டி ஸ்பேஸ் மாத்திரம் ஃபுட் கோர்ட்டுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பெங்களூர் நம்பர் 1 ஹாலிவுட் பாலிவுட் ஸ்பாட். ஓ அங்கே தான் இருக்கு இந்த கேமிங் இதுவெல்லாம். இந்த ஒரு ரவுண்டு உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஆக்சுவலாக இந்த 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மிங் சூன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? பிவிஆர் வருது. எத்தனை மாதம் கழிச்சு வருது, எப்போ வருது அப்படின்லாம் தெரியல, ஆனால் வருது பிவிஆர். எத்தனை ஸ்க்ரீன் இன்னும் தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். முன்னாடி இந்த பிளேயிங் ஏரியாக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். எல்லா இடத்துலையும் இது ஒன்று வச்சிருக்காங்கப்பா. நல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு எங்க, சின்ன பசங்களுக்கு தான் செட் ஆகும். பரவாயில்ல, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட இருக்கு. நிறைய கேமிங் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்பூர் ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது பார்டர்ல இருக்குல்ல, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிறதால நிறைய தமிழ் ஆளுங்களை வந்து பார்க்க முடியுது. மினி ஒரு பிளேயிங் ஏரியா தான், அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. நாலாவது ஃப்ளோர் போகிறோம். இங்கே தான் வந்து தின்பண்டங்கள், ஃபுட் கோர்ட் எல்லாம். இது மட்டும் எல்லாமே ஓப்பனில் இருக்கு போல் இருக்கு. மேலே போனால் மொத்தம் தெரிஞ்சிடும். எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ பாருங்க, இந்த இடத்துல சரியான கூட்டம். அநியாயத்து கூட்டம், ஃபுல்லா கூட்டம். பர்கர் கிங்கு, சாய் கிங்கு எல்லாம் கிங்கா இருக்குது. இருங்க, சாய் கிங், பர்கர் கிங் எல்லாம் பீட்சா வாங்கி அனுப்பிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்மெல்லு, உட்கார்றது கூட இடம் இல்லை. சண்டே தான் இதான் கதி. இந்த ஃபுட் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்ல இந்த மாதிரி வெளியில வச்சு நம்மளே ஆர்டர் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்காக வேற வழி இல்லாமல் ஒன்று சும்மா புக் பண்ணி பார்ப்போம். 2 பர்கரு கண்டினியூ பண்ணிட்டா ஆட் டு கார்ட்ல இது வந்துடுது. செக் அவுட் கொடுத்தா கியூஆர் பேமெண்ட்டா என்ன பேமெண்ட் கேட்குது? 104 ரூபா டேக்ஸோட சேர்த்து. பாருங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டு 2000 ரூபா போட்டு கொடுக்குறானுங்க. கேஷ் அட் கவுண்டர் கொடுத்தாச்சு. ஸோ பில்லு வந்து த்ரோ பண்ணிச்சு. ஸோ நம்மளோட ஆர்டர் அங்கே வரும்போது அங்கே நம்ம கொடுத்து அங்கேயே பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பில்லு வந்துச்சு. இங்கேயே பே பண்ணி அப்படியே வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, அங்கே பார்த்துருப்பீங்க, அங்கே வெளியில் ஆர்டர் பண்ணியிருப்போம் 2 கிறிஸ்பி சிக்கன் 104 ரூபாயிலே எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா? இங்கேயும் வந்து நிறைய டேக்ஸ். இது ஒரு 4 ருபீஸ் 5 ருபீஸ் தான் டேக்ஸு ஸ்டில். ஆனால் இது சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. ஒரு 2 பர்கர் வாங்கிட்டோம். இது அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஓப்பனில் இருக்குது. ஃபுட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஓப்பன். நான் கேஎஃப்சி கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில். இருந்தாலும் இவ்வளோ கூட்டம். ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நிஜமாக இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மொத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பிளேயிங் ஏரியா கூட ஓப்பன் ஆயிருச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் பிவிஆர்லாம் வர வேண்டியிருக்கு. ஸோ பிவிஆர்லாம் வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தியேட்டர் நல்ல ஒரு இதுவும் இருக்கும். எங்களுக்குமே நியர்பை. நானுமே வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது.
பரவாயில்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓவரால் இந்த மாலோட ஃபுல் வியூ தெரியுது பாருங்க. பா, ஜெகஜோதியா இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃபுட்டு இடத்துல மட்டும் கூட்டும் போது என்ன தெரியுது, ஃபுட்டுக்கு அவ்வளோ மவுசுன்னு தெரியுது. ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகும். இதுக்கு மேலே போனோம்னா நம்ம கேமராவை கீழே போட்டுருவோம். இந்த மாலில் பார்க்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் பார்த்தாச்சு. மைக்கு கழட்டிட்டேன், அதனால தான் என் வாய்ஸ் சரியாக கேட்காது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.